शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेया दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம் இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். இது பரியந்தம் 4 அத்தியாயங்கள் முடிஞ்சிருக்கு. முதல் அத்தியாயத்தில் சூத புராணிகரை பார்த்து சௌனகாதிகள் 6 கேள்விகள் கேட்டாள்னு அந்த முதல் அத்தியாயத்தில் சொன்னோம். 2வது அத்தியாயத்தில் அந்த 6 கேள்வியில் 4 கேள்விக்கு பதில் சொன்னாள். 3வது அத்தியாயத்தில் பாக்கி 2 கேள்விக்கு பதில் சொன்னார். 4வது அத்தியாயத்தில் சூதர் வியாசாச்சாரியால் எப்படி பாகவத்தை
சிருஷ்டி பண்ணாள், ரச்சனை பண்ணாருங்கிறதுக்கு காரணம் சொன்னார். ஒரு தடவை வியாசர் அவருடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே மனசு ரொம்ப எம்டியாக தோணி, இவ்வளவு காரியம் பண்ணியும் நம்ம மனசு சூன்யமாக இருக்கே, ஆனந்தமாக இல்லையேங்கிறதாக யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் தேவரிஷியான நாரத சுவாமி அங்கே வந்தாராம். வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணாருங்கிறதாக 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இன்றைய தினம் 5வது அத்தியாயத்தில் நாரத சுவாமி வியாசாச்சாரியால் இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க போகிறாள். இப்போ வியாசர் கேட்க போகிறார், எனக்கு இவ்வளவு காரியம் பண்ணிவிட்டு மனசு இப்படி சந்தோஷமின்மையாக இருக்கே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாள். அப்போது நாரத சுவாமி, நீங்கள் பண்ணாத காரியம் பாக்கி இல்லை, வேதத்தெல்லாம் பாகுபாடு பண்ணி ஜனங்களுக்காக வச்சிருக்கேள், 4 வேதமாக பண்ணி. மகாபாரதங்கிறதான 5வது வேதம், வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாதவாளுக்காக அதில் இருக்கிற அத்தனை தர்மங்களையும் ஒன்று விடாமல் பாக்கி இல்லாமல் ஸ்ரீமத் மகாபாரதத்தில் ஒரு இதிகாசம் பண்ணேள். அதில் இருக்குது, இது போராதுன்னு வேதாந்தபரமாக பிரம்மசூத்திரம் பண்ணியிருக்கேள். அதனால் எல்லாம் உங்களுக்கு ஞானம் இருக்குது. ஆனால் ஒரு காரியம் பண்ணலைன்னாள். என்னென்னா, பகவத்குணத்தை எடுத்து வர்ணித்து பகவான் சுவாமி வாசுதேவனுடைய கதையை நீங்கள் யதேஷ்டமாக சொல்லலை, அவனுடைய நாமத்தை, அவன் நாம வைபவத்தை சொல்லலை. நீங்கள் அதை சொல்லக்கூடியதாக இருக்கப்பட்ட ஒரு கிரந்தத்தை நீங்கள் ரச்சனை பண்ணணும், அதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்து போனாள். அது இன்னைக்கு 5வது அத்தியாயத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதே பிரதமஸ்கந்தே பஞ்சமோऽध्यायः. ஸ்ரீஹரே நமः. சூத உவாச்ச சூத உவாச்ச சூத உவாச்ச அததம் சுகமாசீனः அததம் சுகமாசீனः அததம் சுகமாசீனः உபாசீனம் ப்ரஹச்ரவாः உபாசீனம் ப்ரஹச்ரவாः உபாசீனம் ப்ரஹச்ரவாः தேவர்ஷிः பிராக விப்ரர்ஷிம் தேவர்ஷிः பிராக விப்ரர்ஷிம் தேவர்ஷிः பிராக விப்ரர்ஷிம் வீணாபாணிஸ்மயன்னிவ வீணாபாணிஸ்மயன்னிவ வீணாபாணிஸ்மயன்னிவ. நாரத உவாச்ச நாரத உவாச்ச நாரத உவாச்ச பாராசர்ய மகாபாகே பாராசர்ய மகாபாகே பாராசர்ய மகாபாகே பவதः கச்சிதாத்மனா பவதः கச்சிதாத்மனா பவதः கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி ஷாரீர பரிதுஷ்யதி ஷாரீர பரிதுஷ்யதி ஷாரீர ஆத்மா மானச ஏவ வா ஆத்மா மானச ஏவ வா ஆத்மா மானச ஏவ வா ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் अपि ते महदद्भुतम् अपि ते महदद्भुतम् अपि ते महदद्भुतम् कृतवान् भारतं यस्त्वं कृतवान् भारतं यस्त्वं कृतवान् भारतं यस्त्वं सर्वार्थपरिबृंहितं 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 जिज्ञासितम् अधीतं च
जिज्ञासितम् अधीतं च जिज्ञासितमधीतं च ब्रह्म यत्तत्सनातनं ब्रह्म यत्तत्सनातनं ब्रह्म यत्तत्सनातनं तथापि शोचस्यात्मानं तथापि शोचस्यात्मानम् अकृतार्थ इव प्रभो अकृतार्थ इव प्रभो अकृतार्थ इव प्रभो। व्यास उवाच व्यास उवाच व्यास उवाच अस्त्येव मे सर्वमिदं त्वयोक्तम् अस्त्येव मे सर्वमिदं त्वयोक्तम् अस्त्येव मे सर्वमिदं त्वयोक्तम् तथापि नात्मा परितुष्यते मे तथापि नात्मा परितुष्यते मे तथापि नात्मा परितुष्यते मे तन्मूलम् अव्यक्तमगाधबोधम् तन्मूलमव्यक्तम् अगाधबोधम् तन्मूलमव्यक्तम् अगाधबोधम् पृच्छामहे त्वा आत्मभवात्मभूतम् पृच्छामहे त्वा आत्मभवात्मभूतम् पृच्छामहे त्वा आत्मभवात्मभूतम् स वै भवान् वेद समस्तगुह्यम् स वै भवान् वेद समस्तगुह्यम् स वै भवान् वेद समस्तगुह्यम् उपासितो यत्पुरुषः पुराणः उपासितो यत्पुरुषः पुराणः उपासितो यत्पुरुषः पुराणः परावरेशो मनसैव विश्वम् परावरेशो मनसैव विश्वम् परावरेशो मनसैव विश्वम् सृजत्यवत् अत्तिगुणैरसङ्गः सृजत्यवत् अत्तिगुणैरसङ्गः सृजत्यवत् अत्तिगुणैरसङ्गः त्वं पर्यटन् अर्कैव त्रिलोकीम् त्वं पर्यटन् अर्क इव त्रिलोकीम् त्वं पर्यटन् अर्क इव त्रिलोकीम् अन्तश्चरो वायुरिवात्मसाक्षी अन्तश्चरो वायुरिवात्मसाक्षी अन्तश्चरो वायुरिवात्मसाक्षी परावरे ब्रह्मणि धर्मतो व्रतैः परावरे ब्रह्मणि धर्मतो व्रतैः परावरे ब्रह्मणि धर्मतो व्रतैः स्नातस्य मे न्यूनमलं विचक्ष्व स्नातस्य मे न्यूनमलं विचक्ष्व स्नातस्य मे न्यूनमलं विचक्ष्व। श्रीनारद उवाच श्रीनारद उवाच श्रीनारद उवाच भवतानुदितप्रायम् 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 यशो भगवतोऽमलम् यशो भगवतोऽमलम् यशो भगवतोऽमलम् येनैवासौ न तुष्येत येनैवासौ न तुष्येत येनैवासौ न तुष्येत मन्मे तद्दर्शनमखिलम् मन्मे तद्दर्शनमखिलम् मन्मे तद्दर्शनमखिलम् यथा धर्मादयश्चार्थाः यथा धर्मादयश्चार्थाः यथा धर्मादयश्चार्थाः मुनिवर्यानुकीर्तिताः
मुनिवर्यानुकीर्तिताः मुनिवर्यानुकीर्तिताः न तथा वासुदेवस्य न तथा वासुदेवस्य न तथा वासुदेवस्य महिमाख्यनुवर्णितः 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 न यद्वचश्चित्रपदं हरेर्यशः न यद्वचश्चित्रपदं हरेर्यशः न यद्वचश्चित्रपदं हरेर्यशः जगत्पवित्रं प्रगृणीत कर्हिचित् जगत्पवित्रं प्रगृणीत कर्हिचित् जगत्पवित्रं प्रगृणीत कर्हिचित् तद्वायसं तीर्थम् उशन्ति मानसाः तद्वायसं तीर्थमुशन्ति मानसाः तद्वायसं तीर्थम् उशन्ति मानसाः न यत्र हंसाः निरमन्ति उशिक्षयाः न यत्र हंसाः निरमन्त्युशिक्षयाः न यत्र हंसाः निरमन्ति उशिक्षयाः तद्वाग्विसर्गः तद्वाग्विसर्गः जनताघविप्लवो तद्वाग्विसर्गः जनताघविप्लवो तद्वाग्विसर्गः जनताघविप्लवो यस्मिन् प्रतिश्लोकम् अबद्धवत्यपि यस्मिन् प्रतिश्लोकम् अबद्धवत्यपि यस्मिन् प्रतिश्लोकम् अबद्धवत्यपि नामान्यनन्तस्य यशोऽङ्कितानि यत् नामान्यनन्तस्य यशोऽङ्कितानि यत् नामान्यनन्तस्य यशोऽङ्कितानि यत् शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति साधवः शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति साधवः शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति साधवः नैष्कर्म्यम् अप्यच्युतभाववर्जितं नैष्कर्म्यमपि अच्युतभाववर्जितं नैष्कर्म्यमपि अच्युतभाववर्जितं नैष्कर्म्यमपि अच्युतभाववर्जितं न शोभते ज्ञानमलं निरञ्जनं न शोभते ज्ञानमलं निरञ्जनं न शोभते ज्ञानमलं निरञ्जनं कुतः पुनः शश्वत् अभद्रमीश्वरे कुतः पुनः शश्वत् अभद्रमीश्वरे कुतः पुनः शश्वत् अभद्रमीश्वरे न चार्पितं कर्म यदप्यकारणं न चार्पितं कर्म यदप्यकारणं न चार्पितं कर्म यदप्यकारणम् अथो महाभाग भवानमोघदृक् अथो महाभाग भवानमोघदृक् अथो महाभाग भवानमोघदृक् शुचिश्रवाः सत्यरतो धृतौ व्रतः शुचिश्रवाः सत्यरतो धृतौ व्रतः शुचिश्रवाः सत्यरतो धृतौ व्रतः उरुक्रमस्याखिल बन्धमुक्तये उरुक्रमस्याखिल बन्धमुक्तये उरुक्रमस्याखिल बन्धमुक्तये समाधिना अनुस्मर तद्विचेष्टितं समाधिनानुस्मर तद्विचेष्टितं समाधिनानुस्मर तद्विचेष्टितं ततोऽन्यथा किञ्चन यद्विवक्षतः ततोऽन्यथा
किञ्चन यद्विवक्षतः ततोऽन्यथा किञ्चन यद्विवक्षतः पृथक् दृशस्तत्कृतरूपनामभिः पृथक् दृशस्तत्कृतरूपनामभिः पृथक् दृशस्तत् कृतरूपनामभिः न कर्हिचित् क्वापि च दुःस्थिता मतिः न कर्हिचित् क्वापि च दुःस्थिता मतिः न कर्हिचित् क्वापि च दुःस्थिता मतिः लभेत वाताहत नौरिवास्पदं लभेत वाताहत नौरिवास्पदं लभेत वाताहत नौरिवास्पदं जुगुप्सितं धर्मकृतेऽनुशासतः जुगुप्सितं धर्मकृतेऽनुशासतः जुगुप्सितं धर्मकृतेऽनुशासतः स्वभावरक्तस्य महान् व्यतिक्रमः स्वभावरक्तस्य महान् व्यतिक्रमः स्वभावरक्तस्य महान् व्यतिक्रमः यद्वाक्यतो धर्म इतीतरस्थितः यद्वाक्यतो धर्म इतीतरस्थितः यद्वाक्यतो धर्म इतीतरस्थितः न मन्यते तस्य निवारणं जनः न मन्यते तस्य निवारणं जनः न मन्यते तस्य निवारणं जनः विचक्षणो अस्यार्हति वेदितुं विभोः विचक्षणो अस्यार्हति वेदितुं विभोः विचक्षणोऽस्यार्हति वेदितुं विभोः अनन्तपारस्य निवृत्तितः सुखम् अनन्तपारस्य निवृत्तितः सुखम् अनन्तपारस्य निवृत्तितः सुखम् प्रवर्तमानस्य गुणैरनात्मनः प्रवर्तमानस्य गुणैः अनात्मनः प्रवर्तमानस्य गुणैरनात्मनः ततो भवान् दर्शय चेष्टितं विभोः ततो भवान् दर्शय चेष्टितं विभोः ततो भवान् दर्शय चेष्टितं विभोः त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेः त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेः त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेः भजन्न पक्वो अथ पतेत्ततो यदि भजन्न पक्वोऽथ पतेत्ततो यदि भजन्न पक्वोऽथ पतेत्ततो यदि भजन्न पक्वोऽथ पतेत्ततो यदि यत्र क्व वा अभद्रम् अभूदमुष्य किम् यत्र क्व वा भद्रम् अभूदमुष्य किम् यत्र क्व वा भद्रम् अभूदमुष्य किम् यत्र क्व वा अभद्रमभूत् अमुष्य किम् को वार्थाप्तो अभजतां स्वधर्मतः को वार्थ आप्तो अभजतां स्वधर्मतः को वार्थ आप्तो अभजतां स्वधर्मतः तस्यैव हेतोः प्रयतेत कोविदो तस्यैव हेतोः प्रयतेत कोविदो तस्यैव हेतोः प्रयतेत कोविदो न लभ्यते यत् भ्रमताम् उपर्यधः न लभ्यते यत् भ्रमताम् उपर्यधः न लभ्यते यत् भ्रमताम् उपर्यधः तल्लभ्यते दुःखवदन्यतः सुखम् तल्लभ्यते
दुःखवदन्यतः सुखं कालेन सर्वत्र गभीररं हसा कालेन सर्वत्र गभीररं हसा कालेन सर्वत्र गभीररं हसा न वै जनो जातु कथञ्चनाव्रजेत् न वै जनो जातु कथञ्चनाव्रजेत् न वै जनो जातु कथञ्चनाव्रजेत् मुकुन्दसेव्यन्वत् हङ्ग संसृतिं मुकुन्दसेव्यन्यवदङ्ग संस्मृतिं मुकुन्दसेव्यन्यवदङ्ग संस्मृतिं मुकुन्दसेव्यन्वदङ्ग संस्मृतिं मुकुन्दसेव्यन्यवदङ्ग संस्मृतिं स्मरन् मुकुन्दाङ्घ्रि उपगूहनं पुनः स्मरन् मुकुन्दाङ्घ्रि उपगूहनं पुनः स्मरन् मुकुन्दाङ्घ्रि उपगूहनं पुनः स्मरन् मुकुन्दाङ्घ्रि उपगूहनं पुनः विहातुमिच्छेन् नरसग्रहो जनः विहातुमिच्छेन्न रसग्रहो जनः विहातुमिच्छेन्न रसग्रहो जनः इदं हि विश्वं भगवानिवेतरो इदं हि विश्वं भगवानिवेतरो इदं हि विश्वं भगवानिवेतरो यतो जगत्स्थान निरोधसम्भवाः यतो जगत्स्थान निरोधसम्भवाः यतो जगत्स्थान निरोधसम्भवाः तद्धि स्वयं वेद भवांस्तथापि ते तद्धि स्वयं वेद भवांस्तथापि ते तद्धि स्वयं वेद भवांस्तथापि ते प्रादेशमात्रं भवतः प्रदर्शितं प्रादेशमात्रं भवतः प्रदर्शितं प्रादेशमात्रं भवतः प्रदर्शितं त्वमात्मनात्मानम् अवेह्यमोघदृक् त्वमात्मनात्मानम् अवेह्यमोघदृक् त्वमात्मनात्मानम् अवेह्यमोघदृक् परस्य पुंसः परमात्मनः कलां परस्य पुंसः परमात्मनः कलां परस्य पुंसः परमात्मनः कलाम् अजं प्रजातं जगतः शिवाय तत् अजं प्रजातं जगतः शिवाय तत् अजं प्रजातं जगतः शिवाय तत् महानुभावाभ्युदयो अधिगण्यतां महानुभावाभ्युदयो अधिगण्यतां महानुभावाभ्युदयो अधिगण्यताम् इदं हि पुंसः तपसः श्रुतस्य वा इदं हि पुंसः तपसः श्रुतस्य वा इदं हि पुंसः तपसः श्रुतस्य वा स्विष्टस्य सूक्तस्य च बुद्धिदत्तयोः स्विष्टस्य सूक्तस्य च बुद्धिदत्तयोः स्विष्टस्य सूक्तस्य च बुद्धिदत्तयोः अविच्युतो अर्थः कविभिर्निरूपितः अविच्युतोऽर्थः कविभिर्निरूपितः अविच्युतोऽर्थः कविभिर्निरूपितः अविच्युतोऽर्थः कविभिर्निरूपितः यदुत्तमश्लोकगुणानुवर्णनं यदुत्तमश्लोकगुणानुवर्णनं यदुत्तमश्लोकगुणानुवर्णनम् अहं पुरातीतभवे भवं मुने अहं पुरातीतभवे भवं मुने अहं पुरातीतभवे भवं मुने अहं पुरातीतभवे अभवं मुने
दास्यास्तु कस्याश्चन वेदवादिनां दास्यास्तु कस्याश्चन वेदवादिनां दास्यास्तु कस्याश्चन वेदवादिनां दास्यास्तु कस्याश्चन वेदवादिनां निरूपितो बालक एव योगिनां निरूपितो बालक एव योगिनां निरूपितो बालक एव योगिनां शुश्रूषणे प्रावृषि निर्विवक्षतां शुश्रूषणे प्रावृषि निर्विविक्षतां शुश्रूषणे प्रावृषि निर्विविक्षतां ते मय्यपेताखिल चापलेर्भके ते मय्यपेताखिल चापलेर्भके ते मय्यपेताखिल चापले अर्भके दान्ते धृत क्रीडनकेऽनुवर्तिनी दान्ते धृत क्रीडनकेऽनुवर्तिनी दान्ते धृत क्रीडनकेऽनुवर्तिनी चक्रुकृपां यद्यपि तुल्यदर्शना चक्रुकृपां यद्यपि तुल्यदर्शनाः चक्रुकृपां यद्यपि तुल्यदर्शनाः शुश्रूषमाणे मुनयो अल्पभाषिणी शुश्रूषमाणे मुनयो अल्पभाषिणी शुश्रूषमाणे मुनयो अल्पभाषिणी उच्छिष्टलेपाननुमोदितो द्विजैः उच्छिष्टलेपाननुमोदितो द्विजैः उच्छिष्टलेपाननुमोदितो द्विजैः उच्छिष्टलेपाननुमोदितो द्विजैः सकृत्स्म भुञ्जे तदपास्तकिल्बिषः सकृत्स्म भुञ्जे तदपास्तकिल्बिषः सकृत्स्म भुञ्जे तदपास्तकिल्बिषः एवं प्रवृत्तस्य विशुद्धचेतसः एवं प्रवृत्तस्य विशुद्धचेतसः एवं प्रवृत्तस्य विशुद्धचेतसः तद्धर्म एवात्मरुचिः प्रजायते तद्धर्म एवात्मरुचिः प्रजायते तद्धर्म एवात्मरुचिः प्रजायते तत्रान्वहं कृष्णकथा प्रगायतां तत्रान्वहं कृष्णकथा प्रगायतां तत्रान्वहं कृष्णकथा प्रगायताम् अनुग्रहेणाशृणवं मनोहराः अनुग्रहेणाशृणवं मनोहराः अनुग्रहेणाशृणवं मनोहराः ताश्रद्धया मे अनुपदं विशृण्वतः ताश्रद्धया मे अनुपदं विशृण्वतः ताश्रद्धया मे अनुपदं विशृण्वतः प्रियश्रवस्यङ्ग ममाभवद्रुचिः प्रियश्रवस्यङ्ग ममाभवद्रुचिः प्रियश्रवस्यङ्ग ममाभवद्रुचिः तस्मिंस्तदा लब्धरुचेत् महामते तस्मिंस्तदा लब्धरुचेत् महामते तस्मिंस्तदा लब्धरुचेत् महामते प्रियश्रवस्य स्खलिता मतिर्मम प्रियश्रवस्य स्खलिता मतिर्मम प्रियश्रवस्य स्खलिता मतिर्मम ययाहमेतत् सदसत्स्वमायया ययाहमेतत् सदसत्स्वमायया पश्ये मयि ब्रह्मणि कल्पितं परे पश्ये मयि ब्रह्मणि कल्पितं परे पश्ये मयि ब्रह्मणि कल्पितं परे इत्थं शरत्प्रावृषिकावृतु हरेः इत्थं शरत्प्रावृषिकावृतु
प्रावृषिकां वृतूहरेः इत्थं शरत् प्रावृषिका वृतूहरेः विशृण्वतो मे अनुसवं यशोमलं विशृण्वतो मे अनुसवं यशोमलं विशृण्वतो मे अनुसवं यशोमलं सङ्कीर्त्यमानं मुनिभिर्महात्मभिः सङ्कीर्त्यमानं मुनिभिर्महात्मभिः सङ्कीर्त्यमानं मुनिभिर्महात्मभिः सङ्कीर्त्यमानं मुनिभिर्महात्मभिः भक्तिप्रवृत्तात्मरजस्तमोपः भक्तिप्रवृत्तात्मरजस्तमोपः भक्तिः प्रवृत्तात्मरजस्तमोपः तस्यैवं मे अनुरक्तस्य तस्यैवं मेऽनुरक्तस्य तस्यैवं मेऽनुरक्तस्य प्रश्रितस्य हतैन सह प्रश्रितस्य हतैन सह प्रश्रितस्य हतैन सह श्रद्दधानस्य बालस्य श्रद्दधानस्य बालस्य श्रद्दधानस्य बालस्य दान्तस्यानुचरस्य च दान्तस्यानुचरस्य च दान्तस्यानुचरस्य च ज्ञानं गुह्यतमं यत्तत् ज्ञानं गुह्यतमं यत्तत् ज्ञानं गुह्यतमं यत्तत् साक्षात् भगवतोदितं साक्षात् भगवतोदितं साक्षात् भगवतोदितम् अन्ववोचन् गमिष्यन्तः अन्ववोचन् गमिष्यन्तः अन्ववोचन् गमिष्यन्तः कृपया दीनवत्सलाः कृपया दीनवत्सलाः कृपया दीनवत्सलाः येनैवाहं भगवतो येनैवाहं भगवतो येनैवाहं भगवतो वासुदेवस्य वेधसः वासुदेवस्य वेधसः वासुदेवस्य वेधसः मायानुभावमविदं 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 येन गच्छन्ति तत्पदं येन गच्छन्ति तत्पदं येन गच्छन्ति तत्पदं एतत् संसूचितं ब्रह्मन् एतत् संसूचितं ब्रह्मन् एतत् संसूचितं ब्रह्मन् तापत्रयचिकित्सितं 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 यदीश्वरे भगवती यदीश्वरे भगवती यदीश्वरे भगवती कर्म ब्रह्मणि भावितं कर्म ब्रह्मणि भावितं कर्म ब्रह्मणि भावितम् आमयो यश्च भूतानाम् आमयो यश्च भूतानाम् आमयो यश्च भूतानां जायते येन सुव्रता जायते येन सुव्रता जायते येन सुव्रता तदेव ह्यामयं द्रव्यं तदेव ह्यामयं द्रव्यं तदेव ह्यामयं द्रव्यं न पुनाति चिकित्सितं न पुनाति चिकित्सितं न पुनाति चिकित्सितम् एवं नृणां क्रियायोगाः एवं नृणां क्रियायोगाः
एवं नृणां क्रियायोगाः सर्वे संसृतिहेतवः सर्वे संसृतिहेतवः सर्वे संसृतिहेतवः सर्वे संसृतिहेतवः त एवात्मविनाशाय त एवात्मविनाशाय त एवात्मविनाशाय कल्पन्ते कल्पिताः परे कल्पन्ते कल्पिताः परे कल्पन्ते कल्पिताः परे यदत्र क्रियते कर्म यदत्र क्रियते कर्म यदत्र क्रियते कर्म भगवत्परितोषणं 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 ज्ञानं यत्तदधीनं हि ज्ञानं यत्तदधीनं हि ज्ञानं यत्तदधीनं हि भक्तियोगसमन्वितं 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 कुर्वाणा यत्र कर्माणि कुर्वाणा यत्र कर्माणि कुर्वाणा यत्र कर्माणि भगवच्छिक्षया सकृत् भगवच्छिक्षया सकृत् भगवच्छिक्षया सकृत् भगवच्छिक्षया सकृत् भगवच्छिक्षया सकृत् भगवत् शिक्षया सकृत् शेरते भगवच्छिक्षया सकृत् गृह्णन्ति गुणनामानि गृह्णन्ति गुणनामानि गृह्णन्ति गुणनामानि कृष्णस्यानुस्मरन्ति च कृष्णस्यानुस्मरन्ति च कृष्णस्यानुस्मरन्ति च कृष्णस्यानुस्मरन्ति च ॐ नमो भगवते तुभ्यं ॐ नमो भगवते तुभ्यं ॐ नमो भगवते तुभ्यं वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि प्रद्युम्नाय अनिरुद्धाय प्रद्युम्नाय अनिरुद्धाय प्रद्युम्नाय अनिरुद्धाय प्रद्युम्नाय अनिरुद्धाय प्रद्युम्नाय अनिरुद्धाय नमः संकर्षणाय च नमः संकर्षणाय च नमः संकर्षणाय च इति मूर्त्यभिधानेन इति मूर्ति अभिधानेन इति मूर्त्यभिधानेन मन्त्रमूर्तिम् अमूर्तिकं मन्त्रमूर्तिम् अमूर्तिकं मन्त्रमूर्तिम् अमूर्तिकं यजते यज्ञपुरुषं यजते यज्ञपुरुषं यजते यज्ञपुरुषं ससम्यक् दर्शनः पुमान् ससम्यक् दर्शनः पुमान् ससम्यक् दर्शनः पुमान् इमं स्वनिगमं ब्रह्मन् इमं स्वनिगमं ब्रह्मन् इमं स्वनिगमं ब्रह्मन् इमं स्वनिगमं ब्रह्मन् अवेद्यमदनुष्ठितम् 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 अदान्मे ज्ञानमैश्वर्यम् अदान्मे ज्ञानमैश्वर्यम् अदान्मे ज्ञानमैश्वर्यम् स्वस्मिन् भावं च केशवः स्वस्मिन् भावं च केशवः
स्वस्मिन् भावञ्च केशवः त्वमपि अदभ्रश्रुत विश्रुतं विभोः त्वमप्यदभ्रश्रुत विश्रुतं विभोः त्वमप्यदभ्रश्रुत विश्रुतं विभोः त्वमपि अदभ्रश्रुत विश्रुतं विभोः त्वमप्यदभ्रश्रुत विश्रुतं विभोः समाप्यते येन विदां बुभुत्सितं समाप्यते येन विदां बुभुत्सितं समाप्यते येन विदां बुभुत्सितं प्राख्याहि दुःखैः मुहुरर्दितात्मनां प्राख्याहि दुःखैः मुहुरर्दितात्मनां प्राख्याहि दुःखैः मुहुरर्दितात्मनां संक्लेशनिर्वाणम् उशन्ति नान्यथा संक्लेशनिर्वाणमुशन्ति नान्यथा संक्लेशनिर्वाणम् उशन्ति नान्यथा संक्लेशनिर्वाणमुशन्ति नान्यथा श्रीहरये नमः। ओम इति श्रीमद्भागवते प्रथमस्कन्धे नैमिषीयोपाख्याने पंचमोऽध्यायः। श्रीहरये नमः। ஸ்ரீமத்பாகவதத்தில் இது 5வது ஸ்கந்தம். ரொம்பவும் சக்தியான ஸ்கந்தம். அப்படியே இல்லை மந்திரங்கள்லாம் அப்படியே உள்ள அடங்கியிருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தீமகின்னு காயத்ரி மந்திரம் மாதிரி தீமகி பதம் வந்தாலே காயத்ரி மந்திரம். வாசுதேவ காயத்ரி மந்திரத்தை கொடுத்துருக்காள். நாரத சுவாமி வியாசாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காள். இந்த அத்தியாயத்தில் போன அத்தியாயத்தில் சூத்தர் சவுனகாதிகளுக்கு சொன்னால் இந்த மாதிரி வியாசர் ஸ்ரீமத் பாகவதம் ரச்சனை பண்ணுறதுக்கு காரணம் அவர் மனசு வியசனத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஷம்யா பிராசம்ங்கிறான ஒரு அவருடைய ஆசிரமத்துக்கு பேர். அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போது குருவான நாரத சுவாமி அங்கே வந்தாராம். அதை சொன்னாள். அவர் வந்து உபதேசம் பண்ணாள்னுட்டு. பெரிய மகான்கள் எத்தனை பெரிய மகானாக இருந்தாலும் பகவத் சரணத்தில் போய் கடைசியில் அவள் விழுந்துடுறாள். எத்தனை பிஹெச்டி பண்ணி எத்தனை வேதாந்தங்கள் என்ன பண்ணினாலும் கடைசியில் போய் பகவானுடைய கிட்ட போய் பக்தி பண்ணணும்னாள். அதனால்தான் ஒரு ஸ்லோகம் சொன்னாள் பாகவதத்தில். அடுத்தாப்பில் வரும், பின்னாடி பார்க்கலாம் நீங்கள். என்னென்னா அகைதுகீம் பக்தியும் குர்வந்தி யாருன்னாள். யார் சன்னியாசிகள் முதற்கொண்டு பகவான்கிட்ட போய் பக்தி பண்ணுறாள்னாள். அது பிரத்யட்சமாக நம்ம பார்க்கலாம் இப்போ காலத்தில். இன்றைக்கி முக்கியமாக ஒரு பெரிய மகானுடைய ஞாபகம் வருது எனக்கு. என்னால் 106 வருஷங்கள் முன்னாடி ஒரு பெரிய மகான், மன்னார்குடி பெரியவாள்னு சொல்கிறது, மன்னார்குடி ராஜு சாஸ்திரின்னுட்டு ரொம்ப ஃபேமஸ் பெரிய மகோபாத்தியாயெல்லாம் அவள்கிட்ட சிஷ்யாளாக இருந்திருக்காள். பெரிய மகோபாத்தியாயெல்லாம் அவள்கிட்ட சிஷ்யாள். ராஜு சாஸ்திரிகளுக்கும் மகோபாத்தியாயங்கிற டைட்டில் கொடுத்தா கவர்மெண்ட்டில். இந்த குயின் விக்டோரியா அரசாண்ட போது, அப்போ நம்ம வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் இருந்தோம். அப்போ குயின் விக்டோரியாவினுடைய ஜூபிலி, விக்டோரியா ஜூபிலின்னுட்டு பெருசாக கொண்டாடினா பிரிட்டிஷ் எம்பையர் முழுக்க. அதனால் நிறையா பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் பேர் விக்டோரியான்னு பேர் இருந்தது. ஈவன் இப்போ வந்து சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்னுட்டு சொல்கிறோமே, அது அப்போ அப்படி சத்ரபதி எல்லாம் இல்லை. இப்போது விக்டோரியா டெர்மினஸ்ன்னு தான் பேர் இருக்குது. ஏன்னா அவள் அரசாண்ட காலத்தில் அவளுடைய ஜூபிலியில் பல பேருக்கு விக்டோரியான்னு பேர் இருந்தது. எங்கள் அப்பா படித்த ஸ்கூலு பாபநாசத்தில் போர்டை ஸ்கூல், விக்டோரியா ஜூபிலி டெக்னிக்கல் ஸ்கூல். அது அப்போ இது ஹை ஸ்கூல்னு பேர். அது இப்போ மாற்றிவிட்டா, ஜவஹர் ஹை ஸ்கூல் மாடா அப்படின்னு பேர் வச்சுருக்கா. ஜவஹர் போர்டு ஹை ஸ்கூல்னு பேர் மாற்றிருக்கா. அப்பா படிக்கிறத விக்டோரியா போர்டு ஹை ஸ்கூல்னு பாபநாசத்தில் படித்தாள். அப்படி இந்த விக்டோரியா மகாராணியை கொண்டாடின போது பெரிய மகான்களுக்கெல்லாம் பாரிதோஷகம் கொடுத்தாள். அப்போ இந்த ராஜு சாஸ்திரிகளுக்கு போய் சொல்கிறது எனக்கு மனசு அப்படியே உருகிறது. மன்னார்குடி பெரியவாளுக்கு அப்போது மகாமகோபாத்தியாயன்னு ஒரு டைட்டில்
உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் டெல்லியில் வந்து வாங்கிக்கணும்னாள். ராஜு சாஸ்திரிகள் போகல டெல்லிக்கு. மன்னார்குடி பெரியவாள் அப்பேற்பட்ட மகோபாத்தியாயங்கிற டைட்டில் நான் அலங்காரம் பண்ணணும்னா அந்த டைட்டில் என்கிட்ட வரட்டும்னாள். அப்போது பிரிட்டிஷ்காரால் பாருங்க எவ்வளோ கருணையோட அவளுக்கு வந்து பிரியம். அவள் தஞ்சாவூர் கலெக்டரை கூப்பிட்டு, நீங்கள் மன்னார்குடிக்கு போய் பெரியவாள்கிட்ட இந்த டைட்டிலில் கொடுக்கணும்னாள். இந்த மன்னார்குடி பெரியவாள் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 1903 சித்தியா நாள். இன்றைக்கி மார்ச் 8, ஒரு 4 நாள் முன்னாடியே அவருடைய அனிவர்சரி. அது எதுக்காக அவரை ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்கிறேன் காரணம். ஏன்னா இந்த அத்தியாயத்துக்கும் அவருக்கு என்ன சம்மந்தங்கிறத சொல்கிறேன். அவர் பெரிய மகான். அவர்கிட்ட பல சிஷ்யாலாம் படிச்சுட்டு இருந்தாள். பெரிய லிஸ்டெல்லாம் இருக்குது, பெரிய லிஸ்ட்டு. அதில் ஒரு பெரிய மகான் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரின்ட்டு, அவரும் மகோபாத்தியாயர். பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரி 7 வயசு. அந்த காலத்தில் கொஞ்சம் மன்னிக்கணும், ஐ பிகம் வெரி இமோஷ்னல். பாருங்கோ, இந்த பருத்தியூர் பெரியவாள் சின்ன வயசு 7 வயசு கூட ஆகலை. 5-6 வயசில் உபநயனம் பண்ணி வச்சுட்டு அப்பா அம்மா மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகிட்ட போய் படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டாள். அந்த ராஜு சாஸ்திரிகள் அவளுக்கு நிறையா சிஷ்யாள் இருப்பாள். அவள்லாம் குருக்கிட்ட ரொம்ப பக்தியாக இருந்துருப்பாள். அந்த குரு மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள் எல்லாருக்கும் நன்னா சொல்லிக் கொடுப்பார். ஆனால் ரொம்பவும் டிசிப்ளினேரியன். அவர் ஆக்சுவலாக தினசரி குளிக்க போகிறது மன்னார்குடியில். அவர் ஒரு கரையில் குளித்தா சிஷ்யாள்னா ஒரு 100 யார்ட்ஸ் தள்ளி வேறு இடத்துல தான் குளிப்பாளாம். குளிச்சுட்டு போவாள். அப்போது பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் சின்ன குழந்தை. அப்போது சில சம்சயம்லாம் கேட்டான்னு ஏன் சொல்கிறேன்னா 7 வயசாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அவர் கேட்டார்னு தான் சொல்லணும். அப்போ கிருஷ்ணசாஸ்திரிகளாக இருக்கப்பட்ட அந்த குழந்தை, 7 வயசு குழந்தை, கேள்விகள்லாம் கேட்டான். மன்னார்குடி பெரியவாள் என்ன நினச்சிட்டார், ரொம்ப அகம்பாவத்தில் ஏதோ கேட்குறான், தனக்கு தெரிஞ்சது மாதிரி நினச்சிட்டு, நீ என்கிட்ட இனிமேல் படிக்க வேண்டாம் போன்னு சொல்லிட்டார், விரட்டி அனுப்பிச்சுட்டார். அப்போது பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் வேற ஒரு குருவை தேடின்னு போனார். ஏன்னா அவரை வந்து என்கிட்ட சிஷ்யனாக இருக்காது, நீ அனர்ஹன், நீ கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு இப்படி ரொம்ப அகம்பாவத்தோட கூட தப்பாக புரிஞ்சுட்டு கோபத்தில் அவரை வெளியில் தள்ளிவிட்டார், டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார். உடனே பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் 7 வயசில் செங்காலிபுரம் போனாள். செங்காலிபுரத்தில் ஒரு பெரிய மகான். அவர் வந்து பெரிய யஜ்ஞசீலர். அவர் ப்ரோஸ், பொயட்ரி, கிராமர், காவியம், நாடகம், வியாக்கரணம், வேதசாஸ்திரம், வேதாங்கம் இத்தனையும் படித்தவர். அவர் சிஷ்யாளுக்கு பிரியமாக சொல்லிக் கொடுப்பார். அதோடு கூட சிவநாம மகிமை, ராமநாம மகிமை இதெல்லாம் பஜனை பண்ண சொல்லுவார். ரொம்ப பிரியமாக இருப்பார். ரொம்ப சாது, உபசாந்தர். அவர் பேர் வைத்தியநாத தீட்சிதர்னு பேர். செங்காலிபுரத்தில் எல்லாரும் அவரை பெரிய முத்தன் நாவாள்னு சொல்கிறது. இந்த பெரிய முத்தன் நாவாள் இருக்காரே, அந்த பெரிய முத்தன் நாவாளுடைய பிரதர் தான் செங்காலிபுரம் சுப்பிரமணிய தீட்சிதர்னு சின்ன முத்தன் நாவாள்னு சொல்கிறது. அந்த சின்ன முத்தன் நாவாளுடைய குமாரர் தான் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இந்த சின்ன முத்தன் நாவாளும் பெரிய முத்தன் நாவாள்கிட்ட சிஷ்யாளாக இருந்தவா தான். அந்த பெரிய முத்தன் நாவாள்கிட்ட போய் இந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் சிஷ்யனாக போய் சேர்ந்தார். கேட்பானே, அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். நாடகம், காவியம், அலங்காரம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்து கொஞ்ச நாள் ஆனோன்னு கிருஷ்ணசாஸ்திரிகள் ராமாயணம் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தாள். லோகம் முழுக்க அவருடைய உபன்யாசத்தை கேட்டு மகிமை அவர் வந்து அப்படியே மனசு உருகுமா, அப்படி சொல்லுவாராம் இந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள். அப்போது மன்னார்குடி பெரியவாளுக்கு ஒரு நாளைக்கு காதில் விழுந்தது, தன்னுடைய முன்னாலே சிஷ்யன் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரி உபன்யாசம், ராமாயண உபன்யாசம் பண்ணுறாருன்னுட்டு ஒரு நாளைக்கு அதை கேட்க போனாராம். அங்கே போய் உட்காந்துருந்து கேட்கும்போது அன்னைக்கு பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் ராமனுடைய குணங்களெல்லாம் எடுத்து சொன்னாலாம். அப்போ அன்னைக்கு பூரா ராமனுடைய குணத்தை சொல்லி, ராமங்கிட்ட எப்படி பேஷன்ஸ் இருந்தது, எப்படி அவர் பொறுமையாக இருந்தார், எப்படி அதிகமாக யார்கிட்டையும் கோபிச்சிக்க மாட்டார், கோபம் வராமல் பொறுமையாக இருப்பார் அப்படின்னு அந்த குணத்தை பற்றி ரொம்ப சொன்னாராம்.
இது மன்னார்குடி ராஜுசாஸ்திரிகிட்ட அப்படியே மனசில் போய் பதிஞ்சுது. இப்போ சிஷ்யனை கூப்பிட்டார், கிருஷ்ண சாஸ்திரிகளை கூப்பிட்டார். அப்பா, நீ சின்ன வயசு 7 வயசில் கோபிச்சுட்டேன் உன்னை. இன்றைக்கி தான் புரிஞ்சுது எனக்கு எப்படி உபசாந்தனாக இருக்கணும், எப்படி பேஷன்ஸ் இருக்கணுங்கிறதாக உன்னுடைய ராமாயணத்தை கேட்டு புரிஞ்சுட்டேன். நீ மகானுபாவன், நீ குபேரன் மாதிரி பிரகாசிக்க போகிற, நிறைய சொத்து உனக்கு வரப்போகிறது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். உண்மையாகவே அவர் ராமாயணம் கதா காலக்ஷேபம் பண்ணி பண்ணி பெரிய குபேரன் ஆயிட்டாள் அந்த கிருஷ்ணசாஸ்திரி. இது எதுக்காக சொன்னேன்னா, பெரிய மகான் வேதாந்தம் படித்த ராஜுசாஸ்திரிகள் கூட சில சமயம் மனசில் சரியில்லைன்னா இன்னொருத்தர்கிட்டேருந்து போய் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பேஷன்ஸு, ஆத்ம குணங்கள் எல்லாத்தையும் போய் கண்டால் சொல்கிறது வழக்கம். இது ஒரு கதை. இந்த கதையை எதுக்கு சொன்னேன்னா, வியாசாச்சாரியால் பண்ணாதது பாக்கி இல்லை. வியாசாச்சாரியால் பகவான் ஸ்வரூபம். அவருக்கே ஒரு சமயம் மனசில் அப்படி ஒரு எம்டினஸ் தோணி என்ன பண்ணுறதுன்னு சரியாக இல்லாத போது நாரத சுவாமி வந்தாருங்கிறதாகப்பட்ட இந்த 5வது ஸ்கந்தம். நான் கொஞ்சம் போர் அடித்து கதை சொன்னாலும் பொறுமையாக கேளுங்கோ, நல்ல கதையாக இருக்குதுன்னு சொன்னேன். இது ஏன்னா ஒரு 4 நாள் முன்னாடி மார்ச் 4ஆம் தேதி இன்னைக்கு இந்த ராஜுசாஸ்திரிகளை பற்றி தியானம் பண்ணேன். அன்னைக்கு தான் அவருடைய அன்னிவர்சரி. கொஞ்ச நாள் என்னால் மனசு கண்ணாலேருந்து தரதாரியாக ஜலம் கொட்டிட்டு, இப்படியும் ஒரு மகான் நம்ம இந்தியா தேசத்தில் நடந்திருக்காளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனேன். அவருடைய வீடு 73ங்கிற நம்பரான அந்த வீடு இருக்கே மன்னார்குடியில், அது இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை அந்த வீட்டை வாங்கிட்டு சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவள் வாங்கிட்டு அதை சங்கர மடமாக பண்ணிவிட்டாலாம். இந்த மன்னார்குடி அவருடைய வீட்டை அங்கே சங்கர மடம் இருக்குது. இப்போங்க அதை போய் பார்க்கலாம். மன்னார்குடி போகிறவா கண்டிப்பாக அதை போய் பார்க்கணும். ஏன்னா அவள் நடந்த அந்த பூமியில் போய் நம்ம ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் இதை சேர்ந்து சொல்கிறேன் கேளுங்கோ. இல்லை, பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நல்ல குருவிட்ட கொண்டு விட்டுவிடுமா. நாரத சுவாமியை சேர்ந்தாள்கிறார். எப்போ ஏற்பட்ட நாரத சுவாமினார்? வீணாபாணிகி ஸ்மயன்னிவனார். எப்போதும் புன்சிரிப்பு முகம், எப்போ பார்த்தாலும் வீணாகானம் பண்ணிட்டு இருப்பாராம். சங்கீதத்தில் அபிருச்சி அவருக்கு. நாரத சுவாமி சேர்ந்தாளுங்கிறார். அவர் தான் தேவ ரிஷியார் நாரத சுவாமி. இவர் விப்ர ரிஷி. யார்? வியாசாச்சாரியாள். அவர்கிட்ட சேர்ந்தான்னாள். அதை நான் சேர்ந்தாப்பில் வாசிக்கிறேன் கேளுங்கோ. அத ஸ்ரீமத் பாகவதே பிரதமஸ்கந்தே பஞ்சமோऽध्यायः ஸ்ரீஹரே நமः. சூத உவாச்ச அத தம் சுகமாசீனः உபாசீனம் ப்ரச்ரவாः தேவர்ஷி பிராக விப்ரர்ஷிம் வீணாபாணிஸ்மயன்னிவ. நாரத உவாச்ச பராசர்ய மகாபாக பவதः கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி ஷாரீர ஆத்மா மானச ஏவ வா ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் அபி தே மகதத்புதம் கிருதவான் பாரதம் யஸ்த்வம் சர்வார்த்த பரிபிரம்ஹிதம் ஜிக்ஞாசிதமதீதஞ்ச பிரம்மயத்தத் சனாதனம் ததாபி சோச்சஸ்யாத்மானம் அகிருதார்த்தைவ பிரபோ. வியாசோவாச்ச அஸ்த்யேவ மே சர்வமிதம் த்வயோக்தம் ததாபி நாத்மா பரிதுஷ்யதே மே தன்மூலமவ்யக்தமகாதபோதம் பृच्छामहे त्वा ஆத்மபவாத்மபூதம் ச வை பவான் வேத சமஸ்தகுஹ்யம் உபாசிதோ யத் புருஷः புராணः பராவரேஷோ மனசைவ விஸ்வம் ஸ்ருஜத்யவத்யத்தி குணைரசங்கः त्वं पर्यटन्नर्कैव त्रिलोकीम् अन्तश्चरो वायुरिवात्मसाक्षी परावरे ब्रह्मणि धर्मतो व्रतैः स्नातस्य मे न्यूनमलं विचक्ष्व
श्रीनारद उवाच भवतानुदितप्रायं यशो भगवतो मलं येनैवासौ न तुष्येत मन्ये तद्दर्शनमखिलं यथा धर्मादयश्चार्थाः मुनिवर्यानुकीर्तिताः न तथा वासुदेवस्य महिमाख्यनुवर्णितः न यद्वचश्चित्रपदं हरेर्यशः जगत्पवित्रं प्रगृणीत कर्हिचित् तद्वायसं तीर्थमुशन्ति मानसाः न यत्र हंसाः निरमन्त्युशिक्षयाः तद्वाग्विसर्गो जनताघविप्लवो यस्मिन् प्रतिश्लोकमबद्धवत्यपि नामान्यनन्तस्य यशोऽङ्कितानि यत् शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति साधवः नैष्कर्म्यम् अपि अच्युतभाववर्जितं न शोभते ज्ञानमलं निरञ्जनं कुतः पुनः शश्वतभद्रमीश्वरे न चार्पितं कर्म यदप्यकारणम् अथो महाभाग भवानमोघदृक् शुचिश्रवाः सत्यरतो धृतौ व्रतः उरुक्रमस्याखिलबन्धमुक्तये समाधिनानुस्मर तद्विचेष्टितं ततोऽन्यथा किञ्चन यद्विवक्षतः पृथग्दृशस्तत्कृतरूपनामभिः न कर्हिचित् क्वापि च दुःस्थिता मतिः लभेत वाताहत नौरिवास्पदं जुगुप्सितं धर्मकृतेऽनुशासतः स्वभावरक्तस्य महान् व्यतिक्रमः यद्वाक्यतो धर्म इतीतरस्थितः न मन्यते तस्य निवारणं जनः विचक्षणोऽस्यार्हति वेदितुं विभोः अनन्तपारस्य निवृत्तितः सुखं प्रवर्तमानस्य गुणैरनात्मनः ततो भवान् दर्शय चेष्टितं विभोः त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेः भजन्न पक्वोऽथपतेत्ततो यदि यत्र क्व वा अभद्रमभूत् अमुष्य किं को वार्ताप्तो अभजतां स्वधर्मतः तस्यैव हेतोः प्रयतेत कोविदो न लभ्यते यत् भ्रमताम् उपर्यधः तल्लभ्यते दुःखवदन्यतः सुखं कालेन सर्वत्र गभीररंहसा न वै जनो जातु कथञ्चनाव्रजेत् मुकुन्दसेव्यन्यवत् अङ्गसंस्मृतिं स्मरन् मुकुन्दाङ्घ्रि उपगूहनं पुनः विहातुमिच्छेन् नरसग्रहो जनः इदं हि विश्वं भगवानिवेतरो यतो जगत्स्थान निरोधसम्भवाः तद्धि स्वयं वेद भवांस्तथापि ते प्रहदेशमात्रं भवतः प्रदर्शितं त्वमात्मनात्मानम् अवेह्यमोघदृक् परस्य पुंसः परमात्मनः कलाम् अजं प्रजातं जगतः शिवाय तत् महानुभावाभ्युदयो अधिगण्यतां महानुभावाभ्युदयो अधिगण्यताम् इदं हि पुंसस्तपसः श्रुतस्य वा स्पृष्टस्य सूक्तस्य च बुद्धिदत्तयोः अविच्युतो अर्थः कविभिर्निरूपितः यदुत्तमश्लोकगुणानुवर्णनम् अहं पुरातीतभवे भवं मुने दास्यास्तु कस्याश्चन वेदवादिनां निरूपितो बालक एव योगिनां
शुश्रूषणे प्रावृषि निर्विवीक्षतां ते मय्यपेताखिलचापलेर्भके दान्ते धृतक्रीडनकेऽनुवर्तिनि चक्रुकृपां यद्यपि तुल्यदर्शनाः शुश्रूषमाणे मुनयोल्पभाषिणी उच्छिष्टलेपाननु मोदितो द्विजैः सकृत्स्म भुञ्जे तदपास्तकिल्बिषः एवं प्रवृत्तस्य विशुद्धचेतसः तद्धर्म एवात्मरुचिप्रजायते तत्रान्वहं कृष्णकथाः प्रगायताम् अनुग्रहेणाशृणवं मनोहराः ताश्रद्धया मे अनुपदं विशृण्वतः प्रियश्रवस्यङ्ग ममाभवद्रुचिः तस्मिंस्तदा लब्धरुचेर्महामते प्रियश्रवस्य स्खलिता मतिर्मम ययाहमेतद् सदसत्स्वमायया पश्ये मयि ब्रह्मणि कल्पितं परे इत्थं शरत्प्रावृषिकावृतु हरे विशृण्वतो मे अनुसवं यशोमलं सङ्कीर्त्यमानं मुनिभिर्महात्मभिः भक्तिप्रवृत्तात्मरजस्तमोपः तस्यैवं मे अनुरक्तस्य प्रश्रितस्य हतैन सह श्रद्दधानस्य बालस्य दान्तस्यानुचरस्य च ज्ञानं गुह्यतमं यत्तत् साक्षात् भगवतोदितम् अन्ववोचन् गमिष्यन्तः कृपया दीनवत्सलाः येनैवाहं भगवतो वासुदेवस्य वेधसः मायानुभावमविदं येन गच्छन्ति तत्पदम् एतत् संसूचितं ब्रह्मन् तापत्रयचिकित्सितं यदीश्वरे भगवती कर्म ब्रह्मणि भावितम् आमयो यश्च भूतानां जायते येन सुव्रता तदेव ह्यामयं द्रव्यं न पुनाति चिकित्सितम् एवं नृणां क्रियायोगाः सर्वे संसृतिहेतवः त एवात्मविनाशाय कल्पन्ते कल्पिताः परे यदत्र क्रियते कर्म भगवत्परितोषणं ज्ञानं यत्तदधीनं हि भक्तियोगसमन्वितम् कुर्वाणा यत्र कर्माणि भगवच्छिष्यसा शिक्षया सकृत् भगवच्छिक्षया सकृत् गृह्णन्ति गुणनामानि कृष्णस्यानुस्मरन्ति च ॐ नमो भगवते तुभ्यं वासुदेवाय धीमहि प्रद्युम्नाय निरुद्धाय नमः संकर्षणाय च इति मूर्त्यभिधानेन मन्त्रमूर्तिममूर्तिकं यजते यज्ञपुरुषं स सम्यक् दर्शनः पुमान् इमं स्वनिगमं ब्रह्मन् अवेत्यमदनुष्ठितम् इमं स्वनिगमं ब्रह्मन् अवेत्यमदनुष्ठितम् अदान्मे ज्ञानमैश्वर्यं स्वस्मिन् भावं च केशवः त्वमपि अदभ्रश्रुतविश्रुतं विभोः समाप्यते येन विदां बुभुप्सितं प्राख्याहि दुःखैः मुहुरर्दितात्मनां संक्लेशनिर्वाणम् उशन्ति नान्यथा। श्रीहरे नमः। इत्यार्षे श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नैमिषीयोपाख्याने प्रथमस्कन्धे पंचमोऽध्यायः। ஸ்ரீஹரே நம. ஸ்ரீமத்பாகவத்தில் இந்த 5வது ஸ்கந்தத்தில் ரொம்ப வசத்தியான ஸ்லோகம்னு சொன்னேன். என்னென்னா,
நாரத சுவாமி சொன்ன ரெண்டு பாகவத்தை ஸ்கந்தத்தில் ரொம்ப இந்த யோகம்னு சொல்கிறது சாதாரணமாக நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாம் கர்மம். இந்த கர்மாவை எந்த பண்ணினாலும் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்கிறத பண்ணிவிட்டோம்னா அது கர்ம யோகமாக போய்டுறது. ஏன்னா எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி விடுறோம். அதனால தான் நம்ம என்ன காரியம் பண்ணாலும் கடைசியில் சந்தியாவந்தனம் ஆகட்டும் எதுவானாலும் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லிட்டு ஓம் தத் சத் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு கிருஷ்ணனுக்கு போய் அர்ப்பணம் பண்ணுறதாக பண்ணுறோம். எது பண்ணினாலும் அதுதான் கர்ம யோகம்னு பேர். கர்மா பண்ணுற எல்லா கர்மாவையும் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுங்கிறதாக. பக்திங்கிறது என்னென்னா பெரிய ஞானியாக இருந்தால் கூட அந்த ஞானிக்கும் பக்தி வேண்டியிருக்கான். இது எப்படின்னு சொன்னார் இங்கே பாகவத்தில் சொல்கிறேன். எப்படி ஒருத்தர் ஒரு சிகிச்சை ஒரு வியாதிக்கு சிகிச்சை பண்ணணும்னா என்ன வியாதியோ அதையே உபயோகம் பண்ணி சிகிச்சை பண்ணுவாளாம். இதை நம்ம பார்த்துருக்கலாம். அதை தான் சொல்கிறாரு இங்கே. ஒரு வியாதி வராமல் இருக்கணும்னு காப்பாற்றணும்னா ஆமையோ யஷ்ச பூதானாம் ஜாயத்தே ஏன சூரத ததேவி ஆமயம் திரவியம் நபுனாதி சிகித்சிதம் நாள். என்ன பாருங்க சொன்னத்தை. ஒரு வியாதி வராமல் இருக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளூ ஜுரம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறான், அந்த ஃப்ளூவே இன்ஜெக்ஷன் பண்ணுறான். அந்த ஃப்ளூங்கிற பதார்த்தத்தையே எடுத்து அது வேறு மாதிரியாக கொஞ்சம் மாறுறது. அதே ஃப்ளூ இல்லை, அது கொஞ்சம் லைவாக இருக்காதா இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஃப்ளூ தான். இல்லை ஒரு அம்மை போட்டாமல் இருக்கணும்னா ஸ்மால் பாக்ஸ் வராமல் இருக்கணும்னா இந்த ஸ்மால் பாக்ஸையே எடுத்து வேக்சினாக பண்ணி உடம்புக்குள்ளே போய் தள்ளுறான். இதைத்தான் ஆமையான்னா வியாதின்னு அர்த்தம். இந்த அது முன்னாடி நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஆமயம்னா எப்படி வந்ததுன்னா வியாதிங்கிற வார்த்தையே இந்த ஜீரணம் சரியாக பண்ணலைன்னா ஆமயம் வருதான். அதனால்தான் நம்ம வடையில் 2 வடை உண்டு, மிருது வடை ஆமை வடைன்னு. ஆமை வடைங்கிறது நன்னா மிருதுவாக நன்னா அரைச்சிருக்க மாட்டா, பருப்பாக இருக்கும், அஜீரணத்தை உண்டாக்கும். அதனால் வியாதி தான் வரும். அதனால தான் அதுக்கு ஆமை வடைன்னு பேர். சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்த பதம் அது. ஆமையாகனா வியாதி. அதுக்காக எல்லோரும் வடை சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். நான் சாப்பிட்றதில்ல, ஆனால் நீங்கள் ஆமை வடை சாப்பிடலாம் எல்லோரும். ஆமையா யஷ்ச பூதானாம் ஜாயத்தே ஏன சூரத ததேவிஹி ஆமயம் திரவியம் நபுனாதி சிகித்சிதம் நாள். எப்படி ஒரு வியாதிக்கு அந்த வியாதியினுடைய விஷயத்தையே கொஞ்சமாக எடுத்து விட்டால் அந்த வியாதி போய்டுறதோ அப்படி இந்த நிவர்த்தி மார்க்கத்தில் போகணும்னு நினச்சா கூட பிரவருத்தி மார்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சு அப்புறமா அதை தியாகம் பண்ணி அப்புறம்தான் வரணுங்கிறாள். அப்படி ஞானிகளுக்கு முதற்கொண்டு பகவத் பரமாக போய் பக்தி பண்ணணும்னாள். அதனால தான் கடைசியாக போய் சங்கராச்சாரிய சுவாமிகள் சொல்லிட்டு போயிட்டார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி ரக்ஷதி டுக்னிங்கரணே. வியாக்கரணாதிகள் வேதாந்தங்கள்லாம் படித்து நீ பாணினி சூத்திரத்தை பண்ணி காரியம் இல்லை, போய் பகவானை போய் அடையன்னு சொன்னாள். அதைத்தான் இனியும் சொல்கிறார் நாரத சுவாமி அவருக்கு. நீ எவ்வளோ பண்ணிவிட்ட, ஆனால் வாசுதேவ கதையை பண்ணலை. அதனால் தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம். கிருஷ்ண கதையை நீ எடுத்து சொல்லணும் ஜனங்களுக்கு. ஏன்னா மகாபாரதத்தில் தர்மத்தெல்லாம் கொட்டினேன், ஆனால் கொட்டி என்ன காரியம், பகவானுடைய ரூபங்களையும் வர்ணிக்கக்கூடிய பக்தியையும் லீலைகளையும் பண்ணக்கூடிய ஒரு கிரந்தத்தை பண்ணணும் நீங்கிறதா சொன்னாலாம். பிரகாயதாம் நாள், சமயக் காயதாம், ஜனங்கள்லாம் நன்னா கேட்டு அனுபவிக்கட்டும், அதுக்காக நீ பண்ணுனாள். அனுகிரகேணாஸ்ருணம் மனோகராக. அது எப்பேற்பட்ட கதைகள், மனோகராக மனசை ஹரதி. அவர் கதையை கேட்டால் நம்ம கர்மாக்கள்லாம் போய்டுறதான், தொலைஞ்சு போய்டுறதான். அதனால் அதை போய் பண்ணுனாள். அதுதான் அந்த அந்த அர்த்தத்தை சொன்னாலிங்க. இந்த 5வது ஸ்கந்தத்தை இதோட நிறுத்திக்கிறேன். இன்றைக்கி முக்கியமாக என்ன பார்த்தோம்னா, பெரிய மகான் அந்த இவரை பற்றி சொன்னேன், நம்ம ராஜு சாஸ்திரியை பற்றி. முக்கியமாக எனக்கு அவரை பற்றி எப்படி தெரிஞ்சுதுன்னா, என்னோட ஒரு கல்லிகை ஒருத்தர் இருந்தார், மோகன்னுட்டு. அவர் இப்போ கலிஃபோர்னியாவில் மல்டி மில்லியனராக ரொம்ப சந்தோஷமாக சிஸ்கோவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார். இந்த மோகன்கிறவருடைய அப்பா அம்மா 2 பேரும் இந்த ஊருக்கு வந்திருந்தா விசிட்டுக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. எங்கள் ஆத்துக்கு சாப்பிட வந்திருந்தா. இந்த ஊரில் சாப்பிட்றதுக்கு யாராத்துக்கும் போனோன்னா ஒரு பாட்டில் ஒயினை தூக்கின்னு போவா. இவா என்ன பண்ணால் எங்கள் ஆத்துக்கு சாப்பிட வரத்தே ஏதாரும் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கையில் ஒரு புஸ்தகம் தூக்கின்னு வந்தார் அவர் அப்பா. அது யாருன்னா மன்னார்குடி ராஜசாஸ்திரியை பற்றி ஒரு புஸ்தகம், அவருடைய சரித்திரத்தை பற்றி ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நான் வச்சுருக்கேன், அடிக்கடி படிக்கிறது உண்டு. அந்த புஸ்தகத்தை கொடுத்தார்.
எனக்கு பரம சந்தோஷம்னே. இப்படி ஒரு பெரிய பொக்கிழத்தை கொண்டு கொடுத்துட்டு போனாரேன்ட்டு அதை நான் வச்சுருக்கேன். அந்த மகா ராஜுசாஸ்திரி புஸ்தகத்தை, அவருடைய பேரன் எழுதின புஸ்தகம் அது. அவரோட கதையும் சொல்லணும்னு இன்றைக்கி ஆசையாக இருந்தது எனக்கு, அதனால சொன்னேன். ஓகே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நீ சமாபன ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுப்போம். சமாபன ஸ்லோகாக எப்போதும் நம்மளுடைய இந்து மதத்தில் என்னென்னா, முதல்ல இந்த நம்ம க்ஷேமத்தை அடையணுங்கிறது முன்னாடி நம்ம இருக்கிற இந்த ராஷ்டிரம் க்ஷேமத்தை அடையணும்னு தான் முதல்ல பிரார்த்தனை. அதனால தான் நீங்கள் கேட்டிருக்கலாம், எந்த காரியம் ஆரம்பித்தாலும் வாத்தியாரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், துருவந்தே ராஜா வருணோ துருவந்தேவோ பிரகஸ்பதி சொல்லிவிட்டு ராஷ்டிரம் தாரயதாம் துருவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்ஷதையை கொடுத்து ஆரம்பிப்பார். ராஷ்டிரம் தாரயதாம் துருவம், இந்த ராஷ்டிரம் இந்த தேசம் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை தான் நம்மளுடைய பிரார்த்தனை. அப்படி ரொம்ப கஷ்டமான திசையில் தேசம் இருக்குது, லோகம் இருக்குது, எக்கனாமிக் அது இது தூங்கும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் க்ஷேமத்தை அடையிறதுக்கு இந்த பகவானுடைய அனுகிரகம் இருக்கணுங்கிறதாக நம்மளாம் பிரார்த்திப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷா கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தாः சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दु सुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वम् अहं न जाने। श्री हरे नमः। ओं नमो भगवते वासुदेवाय। श्री हरे नमः।